ஹலோ மக்களே, காலை சாப்பாடு சூப்பரான ஒரு இலக்கஞ்சி தாங்க செய்திருந்தோம். ஸோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், சத்தானதும் கூட. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு சுண்டு பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பச்சை அரிசியை நல்ல வடிவாக கழுவி எடுக்க வேணும். தண்ணி விட்டு நல்ல வடிவாக நாங்கள் கழுவிடுவோம். 2-3 தடவை கழுவினோம்னு சொன்னால் அந்த அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே போய் கல்லுமே நாங்கள் கிளம்பி எடுத்தோம்னு சொன்னால் ஓகே. அரிசியை நல்ல வடிவாக கழுவிடுவோம். சூப்பராகவே இருக்கும் இந்த இலக்கஞ்சி. யாருக்கெல்லாம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. எங்களுடைய ஏவிஎன் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதில் நிறைய சூப்பரான வீடியோக்கெல்லாம் நாங்கள் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், கழுவி நல்ல வடிவாக எடுத்தாச்சு அரிசியை. இனி நாங்கள் பானையை வச்சு அதை தண்ணி வச்சு நல்ல வடிவாக சூடானது அப்புறம் நாங்கள் இந்த கழுவின அரிசியை போட்டுடலாம். பாருங்கள், போட்டுட்டு ஒரு தடவை நாங்கள் இப்படி கிளறி விட்டுருவோம். பாருங்கள், அரிசி நல்லாயி அவிஞ்சு வந்துட்டுது. ஸோ இந்த பதத்தில் அவிஞ்சு வர வேணும். இந்த டைமில் நாங்கள் தேங்காய் பாலை சேர்த்துருவோம். ஸோ நான் 2-3 பால் தேங்காய் பாலை முதல்ல சேர்த்துடுறேன். பாருங்கள், 2-3 பால் தேங்காய் பாலை நாங்கள் முதல்ல சேர்த்துருவோம். சேர்த்து நல்ல வடிவை அகப்பி எடுத்து கிளறி விட்டுருவோம். எல்லாமே அப்படியே சோறோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாயே இது வற்றி வரட்டும். அதுக்கிடையில் நாங்கள் இதுக்கு தேவையான இல்லை நான் வெள்ளாரையில் தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளாரை, கீரை, அதே மாதிரி வேறு ஏதாச்சும் இலைகள் இருந்தால் பொன்னாங்கானி அப்படி போட்டுக்கொள்ளலாம். ஸோ நான் வெள்ளாரி எடுத்துருக்கிறேன். வெள்ளாரியை நல்ல வடிவாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லாயே 2 கைப்பிடி அளவு வெள்ளாரை எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ இதை நாங்கள் இனி இந்த பானைகளை ஊற்றிடலாம். பாருங்கள், இதோடு நான் இனிப்புக்காக ஒரு 2 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அதோட கொஞ்சமாக நான் உப்பு, மிளகு தூளுமே சேர்த்துருக்கிறேன். கடைசியாக நாங்கள் முதலாம்பாலை விட்டு இறக்கிடலாம். முதலாம்பால் கடைசியாக விட்டோம்னு சொன்னால் செம்ம டேஸ்டியாக அப்படியே கஞ்சி கொஞ்சம் திக்காக வரும், டேஸ்டியாக இருக்கும். ஓகே, 2 தடவை கிளறி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஒரு இலைக்கஞ்சி ரெடி ஆகிட்டுது. சூப்பராக இருந்துச்சு. காலை சாப்பாட்டுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். மனிதன் பாய்.